இந்த வார சண்டே என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாம்னு சொல்லி நான் போன வாரமே டிசைட் பண்ணிட்டேங்க. ஏன்னா லாஸ்ட் மண்டே என் ஹஸ்பண்டோட பர்த்டே. மண்டே அன்னைக்கு அவருக்கு ஆஃபீஸ் இருந்தனால என்னால் எதுவுமே பண்ணி தர முடியல. ஸோ இந்த சண்டே லீவ் அப்போ எல்லாமே பண்ணி தரலான்னு சொல்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசால் தோசையும் தேங்காய் சட்னியும் செஞ்சேன். லஞ்சுக்கு மட்டன் அண்ட் ஃபிஷ் ரெண்டுலையும் பண்ணலாம்னு சொல்லி மட்டன்ல குழம்பு வைக்க ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சு ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சுட்டாங்க. ஏன்னா மட்டன் குழம்பு நான் குக்கர்ல மட்டனுக்கு தேவையான மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு மட்டனையும் குக்கர்ல வேக வச்சுட்டாங்க. மட்டன் குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்க கேப்ல 2 மீனையும் கழுவி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி மீனையும் கழுவி மசாலா போட்டு மேரினேட் பண்ணி நெக்ஸ்ட் மட்டன்ல கைமா உருண்டை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கானதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. கைமா தனியா வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதையும் எடுத்து மட்டன் உருண்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் தாளிச்சு விட்டதுக்கு அப்புறமா இவர் மட்டன் பீஸ் குழம்புல இருக்கிறது சாப்பிட மாட்டாரு. ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி சுக்காவும் ரெடி பண்ணிட்டேன். 1 by 1 எல்லாமே பண்ணிட்டு லாஸ்ட்ல மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை பொரிச்சுக்கலாம்னு சொல்லி அதுக்கு முன்னாடி ரசமும் வச்சுட்டேன். ஏன்னா எங்க மாமனார் ரசம் தான் சாப்பிடுவாரு நான்வெஜ் செய்யற டைம்ல. ஸோ அதையும் ரெடி பண்ணிட்டு மீனையும் பொரிச்சுட்டேங்க. இது எல்லாமே நான் ஏன் பண்ணேன்னா இது என் கைண்ட் ஆஃப் லவ் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னோட லவ்வை இந்த மாதிரி டிஷ்ஷஸ் மூலியமா அவருக்கு பிடிச்சது செஞ்சு வெளிப்படுத்தலாம்னு சொல்லி நான் ரெடி பண்ணிட்டேன். நான் சமைச்சு முடிச்சு வெளியே வரும்போது என் கிச்சன் இப்படிதாங்க இருந்தது. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு போய் கிளீன் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி எல்லாத்தையும் ஈவினிங்க்கு மேல கிளீன் பண்ணிட்டு இந்த சண்டே இப்படிதாங்க எனக்கு போச்சு.